குள்ளநரியும் காகமும். அது ஒரு வசந்த காலம். பறவைகளுக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லாத காலம். காகம் ஒன்று வான்வழியே பறந்து திரிந்தது. அப்போது அதன் கண்ணில் வீட்டிலுள் மேசையின் மீது பலகாரம் இருப்பதை கண்டது. உடனே அங்குமிங்கும் பார்த்துவிட்டு ஜன்னல் வழியாக வீட்டினுள் புகுந்தது. பலகாரம் ஒன்றையும் தன் சுண்டினால் கவ்வியது. பின் வந்த வழியே பறந்தவாறு வெளியேறியது காகம். வெளியே பறந்தவாறு காகம் மரக்கொப்பில் மேல் அமர்ந்து கொண்டது. இதை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த குள்ளநரி மெதுமெதுவாக காகத்தை நோக்கி வந்தது. பின் தன் சாமர்த்தியத்தை பாவிக்கலாயிற்று. காக்கையாரே காக்கையாரே, கடவுள் உன்னை மட்டும் ஏன் அழகாக படைத்தான்? உன் கண்கள் சிறகுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கியுள்ளான். உன் குரலோ இனிமை, இனிமையிலும் இனிமை. எனக்காக ஒரு பாட்டு பாடுகிறாயா? காக்கையே, ஒரு பாட்டு பாடுவியா? உன் குரலை கேட்டு எவ்வளவு நாளாகிறது. அந்த இனிமையில் திளைக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது. ஒரு பாட்டொன்று பாடே. காகம் வாயை திறந்ததும் பலகாரம் கீழே விழ குள்ளநரி வாயை திறந்து கொண்டது. குள்ளநரி ருசியும் பார்த்தது. வந்த வேலை முடிந்தது. பின் நாமொன்று நம் வேலையொன்று என்று நடக்கலாயிற்று. பாவம் காகம் ஏமாற்றத்தில் அழுது புலம்பியது. பார்த்தீர்களா நண்பர்களே? எனவேதான் எப்போதும் தந்திரமும் வஞ்ச புகழ்ச்சியும் உடையோரை நம்பக்கூடாது என்று பெரியார்கள் சொல்கிறார்கள்.